கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம கடந்த வாரத்திலே 1-2 வசனங்களை நம்ம வாசித்தோம், பார்த்தோம். வாசிக்கலாமா? மீண்டுமாக. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. அல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்ற வேண்டும் என்பது இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் பிழைத்து பெருகி, பிழைத்து என்றால் வாழ்ந்து, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து பெருக வேண்டுமானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் கொடுக்கிறதான கற்பனைகளை கட்டளையின்படி செய்ய சாவதானமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பிழைத்து பெருகி, பிழைத்து என்றால் நான் சொல்கிறேன் மீண்டும், வாழ்ந்து உலகத்திலே வாழ்வதற்கும் பெருகுவதற்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாயிருங்கள். அல்லேலூயா. அப்படியான உலகத்திலே வாழ்வதற்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது தேவனுடைய கட்டளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பிழைப்பது மாத்திரமல்ல, பிழைத்து பெருகி மல்டிப்ளை, நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் பல மடங்கு பெருக வேண்டுமானால், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமானால், நீங்கள் செழித்திருக்க வேண்டுமானால், நீங்கள் பெருக வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு நன்றாய் தோன்றுகிற பல காரியங்கள் உண்டு, ஆனால் அவையெல்லாம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தாது, அவைகளெல்லாம் நமக்கு நன்மை செய்யாது. நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று உண்டென்றால் அதுதான் தேவனுடைய கட்டளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த தேவனுடைய கட்டளையின்படி, இன்று விதிக்கிற இந்த கட்டளைகளின்படி நம்ம செய்வோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து பெருக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை முழுமையுமாய் நம்ம நம்பி அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற வேளையிலே தேவன் சொல்லிய எல்லா நல் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வதனாலே என்ன பலன் என்று பார்க்கும்போது உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு நன்மை உண்டாகும்படி. அல்லேலூயா. நமக்கு நன்மை உண்டாகும்படிதான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ள சொல்லுகிறார். நாம் கைக்கொள்ளுகிறதுனாலே ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் கைக்கொள்ளுகிறதுனாலே நமக்கு நன்மை உண்டாகும் என்றுதான் இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த வேதம் எப்போதுமே சரியானதை சொல்லும். இந்த வேதம் எப்போதுமே உண்மையை சொல்லும், சத்தியத்தை சொல்லும். அந்த சத்திய வேதம் சொல்லி இருக்கிறது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உனக்கு, எனக்கு, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிதான் தேவனுடைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இல்லாவிட்ட ஆண்டவருக்கு ஏதோ ஆண்டவருக்கு கிடைக்கிறதுக்காக, ஆண்டவர் இன்னும் பெரிய ஆண்டவர் ஆகிறதுக்காக, ஆண்டவருக்கு இன்னும் மகிமை உண்டாகத்தக்கதாக அல்ல இந்த வார்த்தைகளை கைக்கொள்ள சொல்லுகிறது. நமக்கு நன்மை உண்டாகும்படியாக, எனக்கு நன்மை உண்டாகும்படியாக என்னை இந்த கட்டளைகளை கைக்கொள்ள சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லிட்டு சொல்றாரு, கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்? வேறு எதையும் அவர் கேட்கிறதில்லை. அவர் கேட்கிறதெல்லாம் உனக்கு நன்மை உண்டாகும்படியாக நீ என்னுடைய கட்டளைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கும் போது நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக மாறுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது, நாம் அப்படி தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கும் போது நாம் அவருடைய பரிசுத்த ஜனமாக நம்மை நிலைப்படுத்துவார். வாசிக்கலாமா? நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளை கைக்கொண்டு
அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதனாலே ஏராளமான நன்மைகள் உண்டு. அதுல ஒரு சில நன்மைகளைத்தான் இப்போது நம்ம இங்கே முதல்ல பார்க்க போகிறோம். ஒன்று, முதலாவதாக உனக்கு நன்மை உண்டாகும்படியாக அந்த கட்டளைகளை கைக்கொள்ள சொல்லுகிறார். இரண்டாவதாக அவருடைய பரிசுத்த ஜனமாக நம்மை நிலைநிறுத்தும்படியாக இந்த கற்பனைகளை கைக்கொள்ள சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானா என்ன அர்த்தம்? அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டாதான் நாம் பரிசுத்த ஜனம். அவருடைய ஜனம் இல்லாவிட்டால் அவருடைய ஜனம் அல்ல. அல்லேலூயா. நாம் இந்தியாவிலே வாழுகிறோம். இந்திய சட்டங்கள் எதுவோ அந்த சட்டங்களை கைக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய சட்டங்களை கைக்கொண்டால் தான் நாம் இந்தியர்கள். அமெரிக்காவின் சட்டத்தை இந்தியாவிலே கைக்கொள்ள முடியாது. இந்திய சட்டத்தை அமெரிக்காவிலே கைக்கொள்ள முடியாது. இந்திய சட்டத்தின்படி வாழுகிறதுக்குத்தான் நமக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எந்த சட்டமாகில் இந்தியாவிலே பிறப்பிக்கப்படுகிற எந்த சட்டங்களையும் நாம் கைக்கொள்ளும் போதுதான் நாம் இந்தியர்களாக இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டத்தை கைக்கொள்ள கடவன், கைக்கொள்ள வேண்டும் என்பது சட்டம். அதே போலதான் நாம் தேவனுடைய பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். இல்லாவிட்ட பரிசுத்த ஜனமாக இருக்க முடியாது, அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லலாம் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவதற்காக ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கட்டளைகளை கைக்கொண்டால்தான் நாம் பரிசுத்த ஜனமாக அல்ல அவருக்கு சொந்த ஜனமாக காணப்படுவோம். இல்லாவிட்டால் காணப்படவே மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய ஜனங்களா இருக்கணும்னா தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு கம்பெனியில வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கம்பெனியின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் வேலை செய்தாதான் அந்த கம்பெனியின் வேலையாளாக அல்ல அந்த கம்பெனியின் ஊழியராக நீங்க இருக்க முடியும். அதே போலதான் இந்த தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை நாம் கைக்கொண்டாதான் இந்த தேவனுடைய ஜனங்களா இருக்க முடியும். அப்படி ஜனங்களா இருக்கும் போதுதான் அந்த ஜனங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் சொல்லி இருக்கிறாரோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் சொல்லி இருக்கிறாரோ அது நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. கம்பெனியின் சட்டதிட்டங்களை நாம் கைக்கொள்ளாம ஒரு கம்பெனியில இருந்தோம்னா அந்த கம்பெனி கொடுக்கிறதான உபகாரங்களை அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்பயே சொல்றாங்க, ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு நாள் லீவ் எடுத்தா சம்பளமே கட்டாகிறது மாத்திரம் இல்ல, டோட்டல் சம்பளமே கட்டாகிறதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாள் சம்பளமும் கம்மி பண்ணிடுவாங்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது போல தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. அது தேவனுடைய கட்டளைகளை. அந்த கட்டளைகளை நம்ம கை கொண்டாதான் ஆண்டவர் நம்மேலே பிரியமா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உபாமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, உபாமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. நம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது நம்முடைய பிதாக்களிடத்தே அவர் சந்தோஷமாய் இருந்தது போல நம்மிடத்திலும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. அருமையாய் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேலே சந்தோஷமாயிருப்பார். எதற்கு? நமக்கு நன்மை உண்டாக. மீண்டும் மீண்டும் தேவனுடைய வார்த்தை அதைத்தான் சொல்லி இருக்கிறது. ஏன் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்காக, நமக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக. அதான் இங்க சொல்லி இருக்கிறது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேலும் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும்
உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார்த்துங்க, உங்க வீட்டுல 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் சொன்னபடி கேட்கிறான், ஒரு பையன் சொன்னபடி கேட்கறது இல்ல. நீங்க யார் மேல சந்தோஷமா இருப்பீங்க? யார் மேல சந்தோஷமா இருப்பீங்க? சொன்னபடி கேட்கிற பையன் மேல எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. அதானே உண்மை. நீங்க எப்படி இல்லையோ? சொல்லபடி கேட்காதவன மேல சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு தோணுது நீங்க எல்லாம் இருக்கிறத பார்த்தா. இல்ல, இயற்கையாகவே நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியும் போது, நம்முடைய சொற்களின்படி நடக்கும் போது, அந்த பிள்ளைகள் மேல் நமக்கு ஒரு பிரியம் உண்டாகிறது. அதே போலதான் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கும் போது, தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது, நம்முடைய தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மேல பிரியமாயிருந்தா என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்மேல் அவர் பிரியமாயிருந்து விட்டால் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார். தானியேலை பற்றி அப்படிதான், பிரியமான புருஷனே, உன் வேண்டுதல் நீ வேண்டிக்கொள்ள துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்? தானியேல் தேவனுக்கு பிரியமானவன். ஆகவே அவன் வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என்ன உண்டாயிற்று? ஆமா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான கை கொள்ளும் போதுதான் தேவன் மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் மேலும் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. நம்முடைய பிதாக்கள் மேலும் அவர் பிரியமாயிருந்தார். ஏனென்றால் அந்த பிதாக்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்கள் மேல் அவர் பிரியமாயிருந்தார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்னா, நீ அந்த தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது உன் பிதாக்களிடத்தில் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு நன்மை உண்டாகன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை. நீங்க சர்ச்சுக்கு வந்தா என்ன, வராட்டுன்னா ஆண்டவருக்கு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்ல. நம்ம கர்த்தருக்காய் வாழ்ந்தா அவருக்கு என்ன பிரயோஜனம்? யோபு அதைத்தான் சொல்றான். நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதனால கர்த்தருக்கு என்ன பிரியம்? கர்த்தருக்கு என்ன லாபம்? இல்ல, நமக்குத்தான் லாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்மேல் சந்தோஷமா இருப்பார். சந்தோஷமா இருப்பது மட்டுமல்ல, அந்த 30ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, 30:16 சொல்லி இருக்கிறது, நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. நீ பிழைத்து பெருகும்படிக்கு, அல்லேலூயா, நீ பிழைத்து பெருகும்படிக்கு. மறுபடியும் சொல்றாரு, பிழைத்து பெருகும்படி என்று சொல்லுகிறாரு. இப்படி இருக்கிறதை பார்க்கலாம் பல மடங்கு. அதான் பெருகுதல் என்றால் என்ன? 3 3 6 3 3 3 + 3 6 3 × 3 எத்தனை ஆயிடுது? 9 ஆயிடுது. இது பெருக்கம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பெருகும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பெருக்கம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் எதற்குன்னா அதை நாம கைக்கொள்ளணும். நாம கைக்கொள்ளுகிறதுனால நாம பிழைக்கவும் நாம பெருகவும் கர்த்தர் வைத்திருக்கிற வழிதான் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்வது, கர்த்தருடைய சத்தியத்தை கைக்கொள்ளுவது. இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்வோமானால் கண்டிப்பாக நம்ம பிழைப்பது மாத்திரமல்ல, நம் பெருகவும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல சொன்னாரு நீ நல்லா இருக்கிறதுக்கு சொன்னாரு. அப்படித்தானே பார்த்தோம். 2 வசனத்தை பார்த்தோம். நீ நன்றாயிருப்பதற்கு கட்டளைகளை கைக்கொள்ளுன்னு சொன்னாரு. இப்போ இது கூட என்னொன்னையும் சேர்த்துட்டாரு. என்ன சேர்த்துட்டாரு? நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நாம கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நாம கர்த்தருடைய கற்பனைகளை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். கீழே வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். பாருங்க, இங்கே நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்குன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு, நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கு, தேசத்துல நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கு இன்று உனக்கு கற்பிக்க அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். அல்லேலூயா. அதுக்குபடிதான் என்ன சொல்றாரு? நீ மட்டுமில்ல, உன்னுடைய பிள்ளைகளும் நீடித்த நாட்களாய் நன்றாயிருக்கும்படிக்கு. சொல்லுமா, ஒரு நாள் கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு அப்புறம் மீதி உள்ள நாளெல்லாம் மோசமாய் கஷ்டமாய் வாழுகிறதுக்கு அல்ல, நீடித்த நாட்களாய் நன்றாயிருப்பதற்கு. அப்படின்னா நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்றாயிருக்கும்படிக்கு நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நன்மைக்காக, நாம் நன்றாயிருக்கும்படிக்காக, நாம் பிழைக்கும்படியாக, நாம் பெருகும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படியாக, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நீடித்த நாட்களாய் நன்றாயிருப்பதற்காக கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கை கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம நன்றாய் இருக்க முடியும். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி. மீண்டும் அந்த வசனத்தை சொல்றாரு. ஏன் திரும்ப திரும்ப ஒரு வசனத்தை சொல்றாரு? இந்த வசனம் முதலையும் சொன்னாரு, இப்ப திரும்ப இந்த 10-13 சொல்றாரு. அதே தான் சொல்றாரு. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். நம்ம நினைச்சிட கூடாது கடவுளுக்கு ஏதோ நடக்க போகுது, கடவுளுக்கு ஏதோ நன்மை உண்டாக போகுதுன்னு இல்ல, நமக்கு நன்மை உண்டாகும்படி அவைகளை கை கொள்ள சொல்லுகிறார். அப்ப நமக்கு நன்மை உண்டாகணும்னா கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வசனத்தை நம்ம கை கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே உபாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இப்போ அடுத்து ஒரு பெனிஃபிட் சொல்றாரு, அடுத்து ஒரு நன்மையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நமக்கு நன்மை உண்டாகும்படியாய் சொன்னாரு, அப்புறம் நம்முடைய சந்ததிக்கு நன்மை உண்டாகும்படியாய் சொன்னாரு, நீடித்த நாட்களாய் நன்மை உண்டாகும்படி சொன்னாரு. இப்ப சொல்றாரு, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா. நம்ம செய்யறது நமக்கு வாய்க்கணும், அது நடக்கணும். அப்படின்னாலே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இந்த தேவனுடைய மாறாத வார்த்தைகள் நமக்கு திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்லுகிறது என்றால், நாம தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கணும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய உடன்படிக்கை இங்கே சொல்லப்படி உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா. உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளை செய்வதற்காகத்தான் நமக்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இப்ப நம்ம செய்யறது வாய்க்கலன்னா கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பார்க்கணும். எங்கேயோ நம்ம கர்த்தருடைய கற்பனை மிஸ் பண்ணி இருக்கிறோம், ஏதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வந்திருக்கிறோம், ஏதோ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளாம இருந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம செய்யறது வாய்க்கல. வேற ஒண்ணும் இல்லைங்க, வேற எந்த காரியமும் இல்லைங்க. நமக்கு திறமை இல்லாமல் இல்லை, நமக்கு படிப்பு இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்கிறது, பணம் கூட இருக்கிறது. எல்லாம் இருந்தும் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வாய்க்கலன்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எங்கேயோ தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம செய்கிறது வாய்க்கல. அல்லேலூயா. நம்ம செய்கிறது வாய்க்க வேண்டுமானால் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா. அப்போ இதுவரை நான் செஞ்ச காரியங்கள் வாய்க்கலன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து
கொஞ்சம் யோசித்து பாருங்க, வேதத்தை திருப்பி பாருங்க. நான் இந்த காரியங்களை செஞ்சு செஞ்சு அங்க செஞ்சு இங்க செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு என் திறமையெல்லாம் போட்டோம், இந்த காரியம் வாய்க்கல அப்படின்னா நான் எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்களால கண்டுபிடிக்கலன்னா ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பல காரியங்களை செய்கிறேன், இவைகளெல்லாம் எனக்கு ஒன்றும் வாய்க்காமல் போகிறதே, ஆண்டவரே நான் எந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நன்றா இருப்பதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு நீங்கள் அந்த கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் போதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். உபாமா 28:14 சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஒரு வசனத்தில் அடக்கிட்டாரு. இன்று நான் விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் மேல போகணும்னு ஆசை இருக்குது, உயர பறக்கணும்னு ஆசை இருக்குது, மற்றவங்களை மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு வரணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அது நடக்கணும்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விதிக்கிற கட்டளைகளை கைக்கொள்ளணும், அவைகளின்படி நடக்கணும். சொல்லுமா, இதில் ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் என்னாக்குவார், தலையாக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம தலையாகணும்னு ஆசை இருக்குது, கெட்டாயிரணும், நம்ம பெரிய ஆளாயிரணும். நடக்கும், அதை செய்வாரு. அதை செய்யணும்னா கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக வேத வார்த்தைகள் அதன் ஒரு உறுப்புகள் கூட வீணாய் போகாது, அவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது, நாமும் அறிந்திருக்கிறோம். அப்படியானா அது நடக்கணும்னா நாம இந்த கற்பனைகளை கைக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்க உபாமத்தின் புஸ்தகத்திலே தானே 26ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் ஞானஸ்நானம் பெறல. ஞானஸ்நானம் பெறும்போது ஒரு வாக்கு கொடுத்துக்கிறோம். அல்லேலூயா. திருமணத்திலே கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வாக்கு கொடுக்கிறது போல ஞானஸ்நானத்தின் போது உங்களுடைய போதகர் உங்களுக்கு சில கேள்விகளை கேட்டுதான் ஞானஸ்நானம் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. நீங்கள் சபை சட்ட திட்டங்களுக்கும் வேத உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பீர்களா? ஆமா அப்படின்னு நல்லா தலையாட்டி இருப்போம். போச்சு, அந்த தலையாட்டுதல் தான் இங்கே சொல்லி இருக்கிறது. அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்கள்? அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை நிறைவேற்றினீங்களா? அதன்படி நடந்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஞானஸ்தானம் பெற்றோமா? உண்மையிலே கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு நீங்கள் முழு மனதாய் சம்மதித்து ஞானஸ்தானம் பெற்றீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஞானஸ்தானம் ஒரு புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்ன? நாம் கர்த்தரிடத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கும் உம்முடைய வசனங்களுக்கும் சபை சட்டதிட்டங்களுக்கும் உட்பட்டு நான் நடப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவரும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். அல்லேலூயா.
கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீயும் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய், அவரும் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேரும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டார். ஆனால் நாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஞானஸ்தானம் பெறுகிற வேளையில ஏதோ கேள்விகளை கேட்டாங்க, ஏதோ ஞானஸ்தானம் பெற்று எழுப்பி வந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். அது தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு, உம்முடைய வேத வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று வாக்கு பண்ணினோம். அல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி இருக்கிறோமா? அது மட்டும் செஞ்சா போதுங்க, வாழ்க்கையில நம்ம பிழைத்து பெருக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பரிசுத்த ஜனமாக வைப்பார். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தையும் இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடந்தால், கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கு தான் பிரயாசப்படுறோம். அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு போறோம், அதனாலதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இன்னும் 99 வயசு 100 வயசாகி விட்டாலும் அவங்ககிட்ட போய் கேளுங்க, இன்னொரு 10 வருஷம் வாழணும்னு சொல்லுவாங்க, நீடித்து வாழணும்னு சொல்லுவாங்க. நீடித்து வாழ்வதற்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. ஆனால் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் இந்த தேவனுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அப்ப நீடித்த ஆயுள் கிடைக்கும், நீண்ட நாள் வாழ முடியும். அப்படியானா இன்றைக்கு வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. நாம் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டாதான் நாம் வாழ்ந்திருக்க முடியும், பிழைத்திருக்க முடியும், பெருக முடியும், அவருடைய ஜனங்களாக முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும், நம்ம வாளாகாமல் தலையாக முடியும், நம்ம நன்றா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப கை கொள்ளாவிட்டா இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்காகத்தான் இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். எதற்காக? இது ஏதோ ஒரு புத்தகத்தை போல வாங்கி வைக்கிறதுக்கு அல்ல. இந்த வார்த்தை சொல்லி இருக்கிற, இதிலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளும் போதுதான் நம்ம என்ன செய்வோம்? நீடித்த நாளாய் வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சோதிக்கிறது ஒரே ஒரு காரியம் தாங்க. வியாதி, பசி, பட்டினி, என்ன சொல்லலாம், வறுமையினாலே எல்லாம் ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். அதெல்லாம் இந்த உலகத்திலே சூழ்நிலைமைகள், காலநிலைமைகள், பல காரியங்கள்னாலே நமக்கு வரலாம். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தில் தான் நம்ம சோதிக்கிறார். என்ன தெரியுமா? என்னுடைய கட்டளைகளின்படி நடப்பானோ நடக்க மாட்டானோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்கிறோமா நடக்க மாட்டோமா என்பதை ஆண்டவர் சோதித்தறிய விரும்புகிறார். நமக்கு போன வாரத்தை பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஆபிரகாமை கர்த்தர் சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். அப்படித்தானே சொல்லி இருக்குது. ஆபிரகாமை கர்த்தர் சகலவற்றிலும் ஆசீர்வதித்த தேவன். அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதித்தார்? என் கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிவானா, நான் சொல்றத அவன் செய்வானா என்றுதான் சோதிக்க விரும்பினார். அதான அர்த்தம். அங்கே ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஆசீர்வதித்த பின் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதித்தார்? நான் சொல்றத அவன் கேட்பானா கேட்க மாட்டானா, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானா, அதைத்தான் ஆண்டவர் சோதிக்கிறார். வேறு வேறு என்ன சொல்லலாம், உபத்திரவங்களாலும் கொள்ளை நோயினாலும் இன்னும் பலவிதமான துன்பங்கள்னாலும் துயரங்கள்னாலும்
ஆண்டவர் சோதிக்கவே மாட்டாருங்க. நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம். எனக்கு துயரத்தை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, துக்கத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். நெவர் நெவர். அப்படி சோதிக்கிற தேவனே அல்ல. அப்படி சோதித்த அவர் அன்புள்ள தகப்பன் அல்ல. அல்லேலூயா. அவர் அன்புள்ள தகப்பனே அல்ல. அன்புள்ள தகப்பன் ஒரு மகனை வியாதி கொடுத்து, விக்கிரத்தை கொடுத்து, ரொம்ப கஷ்டப்படுத்தி சோதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவானோ கை கொள்ள மாட்டானோ. ஆபிரகாம் நீதிமானாய் வாழ்ந்து வருகிறான். அந்த நேரத்தில் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது ஆண்டவருக்கு அந்த ஆபிரகாமை சோதிக்க வேண்டும். என்ன, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானோ கீழ்ப்படிய மாட்டானோ என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் ஏக சுதனை, உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக பலியிடு. இதை செய்யறானா செய்ய மாட்டானா அப்படிங்கறத ஆண்டவர் சோதிக்க விரும்பினார். அதான செஞ்சாரு. ரொம்ப சிம்பிள்ங்க. சோதனைங்கிறது ரொம்ப சிம்பிள். அவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானா, அதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சோதித்தார். என்ன சோதித்தார்? இப்பொழுது 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2 வசனம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவானோ கீழ்ப்படிய மாட்டானோ. வேற ஒண்ணு ஆபிரகாமிடத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்பல. இவ்வளவனை ஆசீர்வதித்திருக்கிறேன், இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறேன், நான் அவனை நடத்தி கொண்டிருக்கிறேன், அவன் என்ன நம்புறான், நான் அவனை நம்புறேன், எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ நான் ஒன்றை அறிய விரும்புகிறேன், இவன் நான் சொல்றதை கேட்பானா கேட்க மாட்டானா? ரொம்ப சிம்பிளான காரியம். அதான் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் குறிக்கும் மலைகள் ஒன்று மேல் அவனை தகன பலியிடுன்னு சொல்றார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. சற்று கடினமாக தான் தோன்றுகிறது நமக்கு. ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான், அதுவும் வாக்குத்தத்தத்தின் மூலமாக 100வது வயதிலே பெற்றெடுத்த ஒரே மகன். அந்த மகனை பலியிடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உடனே என்ன நடந்து ஆபிரகாம் என்ன செய்தான் சொல்லி இருக்கிறது. அடுத்த வசனம் என்ன? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு. அல்லேலூயா சொல்லுமா. தேவன் சொன்னதை செய்ய புறப்பட்டு விட்டான். அல்லேலூயா சொல்லுமா. ஏகசுதன் நேசகுமாரன் அவனை பலியிடுன்னு சொன்னாரு, அதை நிறைவேற்ற புறப்பட்டு விட்டான். அல்லேலூயா. மீதி சம்பவங்கள் நமக்கு நல்லா தெரியும். நிறைய தடவை அதை பார்த்திருக்கிறோம். அவங்க போய் அவன் காலையும் கையும் கட்டி படுக்க வச்சாரு. படுக்க வச்சுட்டு கத்தியை ஓங்கினாரு. அப்பொழுது ஆபிரகாமே விளையாண்ட மேல் கையை போடாதே என்று சொன்னார். அப்பொழுது பின்திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு ஒரு ஆடு சிக்கி கொண்டிருந்தது. அதை கொண்டு வந்து பலியிட்டு விட்டான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அல்லேலூயா சொல்லுவோம். உன்னை பலியிட விடல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு என்ன செஞ்ச? கீழ்ப்படிந்தபடியால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். இதுவரை ஆபிரகாமுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆபிரகாமை கர்த்தர் சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். அப்படிதான் நம்ம வாஸ்தவம். இப்ப என்ன சொல்றாரு? நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுடைய சந்ததி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எதனால? சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி சோதிக்கலாமா அப்படின்னா, நீங்க இப்படியே வச்சுக்கோமே, நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு 2 பவுன் நகை வாங்கினீங்க. 2 பவுன் நகை வாங்கினீங்க. இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நீங்க வாங்கின கடையிலே கொண்டு கொடுக்குறீங்க. பில்லையும் காட்டுறீங்க, நகையும் காட்டுறீங்க. இப்போ எனக்கு பணம் வேணும், இதை வித்துக்கிறேன், அதனால பணத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க.
உடனே அவன் பணத்தை எடுத்து கொடுத்துருவானா? என்ன செய்வான்? உரசி பாப்பா, சோதித்து பார்ப்பா, இது உண்மையான தங்கம் தானா, நான் தான் வித்திருக்கிறேன்னு சொன்னாலும், பில்லெல்லாம் வச்சிருந்தாலும், இவன் நல்லவனை போல தோற்றமளித்தாலும் அவன் என்ன செய்வான்? கண்டிப்பா உரசி பார்த்து சோதிச்சு தான் பணம் தருவான். சோதிக்காம என்ன செய்ய மாட்டான்? தரவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண 2 பவன் நகை, 1 பவன் நகையே அவன் சோதிச்சு பார்த்து தான் பணத்தை கொடுக்கிறான். அப்படியானா நம்மை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறதுல என்ன இருக்கு தப்பு? யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் வேற எதுலையும் சோதிக்க மாட்டாருங்க. நீ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா இல்லையா, அதைத்தான் ஆண்டவர் சோதிப்பார். நீங்க என்ன சொல்றீங்க? கீழ்ப்படியுமா? யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அல்லேலூயா. 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 22. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இதுக்கு முன்னால அறியல. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆண்டவர் அறியல. இப்பதான் சொல்றாரு, உன் ஏக சுதனை நீ ஒப்பு கொடுத்தபடியினாலே இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் அறிந்து கொண்டேன்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய படத்துக்கு முன்னையோ சிலைக்கு முன்னாலேயோ வேதத்துக்கு முன்னாலேயோ கையை கட்டி கால் அது விழுந்து கும்பிடுறதெல்லாம் பக்தி இல்லை, பயமும் இல்லை. எதுதான் பயம் என்றால் தேவன் சொன்னதை செய்கிறதன் அர்த்தம் தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஒரு அருமையான சங்கீதம் முழுசும் சொல்லி இருக்குது. 128ஆம் சங்கீதம் முழுதும் அதுதானே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன அப்படிங்கறத இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய துணிந்த போது, கீழ்ப்படிந்த போது நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் எனக்கு இருக்குது அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா, கடவுளுக்கு பயப்படுறதுன்னா என்னன்னு தெரியாது. உலக மனுஷன் தான் தோப்பு கரணம் போடுறான், உருண்டு பிறல்றான், என்னவெல்லாமோ செய்யறான். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மாதிரி அவன் செய்யறான். நாம அப்படி கூட செய்யறது இல்ல. நம்ம நல்லா உட்கார்ந்து இருக்கிறோம், ஏசியில உட்கார்ந்து இருக்கிறோம், சேர்ல நல்ல சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லா வசதிகளையும் உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம்முடைய செயல்லையோ நம்முடைய என்ன சொல்லலாம் நம்முடைய உட்கார்தல்லையோ நம்ம காண்பிக்கிறது இல்லை. ஆனா ஒன்றுதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுந்திருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு நகை கடைக்காரன் பொன்னை உரசி சோதிக்கிறானோ அதே போல கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். அல்லேலூயா. என்ன சோதனை கொடுத்து அறிகிறார்? அவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா, கீழ்ப்படிய மாட்டானா, அவ்வளவுதான் சோதனை. அல்லேலூயா. வேற எந்த சோதனையும் இல்லை. இந்த உலகத்துல நாமும் கூட இந்த உலகத்தின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நாம் சட்டத்துக்கு பயந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அதே போலதான் நாம கர்த்தருக்கு பயந்திருக்கிறோம் என்பதன் அடையாளம் என்னவென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அவர் சோதித்தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சோதித்தருகிறார். அப்போ எப்படி சோதிக்கிறார் என்றால் நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அவ்வளவுதான், சிம்பிள். வேற எதுலையும் ஆண்டவர் சோதிக்கிறல்ல. வேதம் சொல்லி இருக்கிறது, பேதுரு சொல்லுகிறார், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அல்லவே அல்ல. பொல்லாங்கினால் சோதிக்கவே மாட்டாரு. அவர் சோதிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா. ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதும் ஆண்டவர் பார்க்கிறது என்ன? நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா, அவ்வளவுதான் ஆண்டவருடைய சோதனை.
வேறு விதமான சோதனைகளே இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் சோதிக்கிறது எப்படி என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா இல்லையா என்பதுதான். அல்லேலூயா. அதனால நிச்சயமாக நாம் இந்த தேவனுக்கு பயந்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மை நமக்கு உண்டு. அவர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார். அவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் நமக்கு நன்மை உண்டாக பண்ணுவார். அவர் நமக்கு நீடித்த நாட்களை தருவார், நீடித்த ஆயுளை தருவார். அவருடைய பரிசுத்த ஜனமாக நம்மை வைப்பார். இன்னும் அவர் நம்மீது சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை சந்தோஷமாய் வைக்க விரும்புறீங்க? யோசித்து பாருங்க. எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை சந்தோஷமாய் வைக்க விரும்புறீங்க? பெற்றோரை சந்தோஷமாய் வைக்க விரும்புவது அர்த்தம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போதுதான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் சந்தோஷமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இல்லாவிட்டா சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்க அப்பா அம்மா உங்க மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. இல்லவே இல்லை. வேற வழியே இல்லையே, பெத்துட்டோமே வளர்த்துட்டோமே அப்படின்னு அவங்க உங்களை சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற எத்தனை பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நீங்கள்? யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். அதை போல ஆண்டவருக்கு தம்முடைய ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது எதிலே கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8:2 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த கர்த்தர் பார்வோனுக்கு முன்பதாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவர்களை விடுவித்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. என்றால் பார்வோனுக்கு முன்பாக தேவன் செய்த அந்த அற்புதங்கள், அந்த வாதைகள் மறக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த வாதைகள் எல்லாம் பார்வோனுடைய அரண்மனையிலும் எகிப்திலும் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒன்று பாதிப்பே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாய் வாழுகிறார்கள். அப்பவே அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த தேவன் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லவர் என்று அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது எப்படி அறிந்தாலும் கடைசியிலே ஒரு நாளிலே பார்வோன் அவர்களை துரத்தினான். எகிப்தை விட்டு புறப்பட்டு போங்க, இல்லாவிட்டால் நாங்கெல்லாம் அழிந்து போவோம் என்று துரத்தினான். அப்போது எல்லாரும் நினைத்து கொண்டாங்க இந்த ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், இந்த தேவன் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க, இந்த ஆண்டவரை நல்லா கடவுள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேளை வந்தபோதுதான் தெரிந்தது இந்த ஜனங்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்றத பாருங்க. அந்த ஜனங்களுக்கு உணவு இல்லாமல் இருந்தது. உணவு இல்லாமல் இருந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், நான் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொமட்டிக்காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பசியினால் வருந்திற போது ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா என்னது அப்படின்னு வசனம் சொல்லி இருக்கிறது. 78ஆம் சங்கீதம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். 78ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். 23. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை
வானத்தின் தானியத்தை அவளுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அல்லேலூயா. பசி என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். மன்னாவை கொடுத்து, அந்த மன்னா என்ன? தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பம், சாதாரணமானவங்க சாப்பிடுறது இல்ல. அது வானத்தின் தானியம், அது தேவதூதர்கள் சாப்பிட்டது. அது எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பா இருந்ததாம். யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராமம் 16:31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும், அது கொத்தமல்லி அளவாயும், வெண்மை நிறமாயும், அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம எல்லாம் பணியாரத்துக்கு என்ன போடுறோம்? வெல்லம், சக்கரை, கருப்பட்டி. நீங்க எல்லாம் செய்யறது இல்லையோ? ஆமா, பணியாரம் செய்வோம். பணியாரம் டேஸ்டா இருக்கிறதுக்கு, இனிப்பா இருக்கிறதுக்கு என்ன போடுவோம்? வெல்லம் போடுவோம், சக்கரை போடுவோம், அதுதான் போடுவோம். ஆனா இவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த மன்னாவானது எப்படி இருந்ததா? தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பா இருந்ததா. ஓ சூப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவள் பசியா இருந்த போது அவர்களுக்கு அப்பேற்பட்ட உணவை கொடுத்தார். ஆனா அந்த உணவை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க? எண்ணாமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அற்பமான உணவா, தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பா இருந்த தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க. இவங்க என்ன சொல்றாங்க? இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு எப்படி இருக்குதா? ஆமா. ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு இப்ப வருது. அல்லேலூயா. இதுவரை வரல. கஷ்டம், பாடு, பசி அல்லது தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாத போது உள்ளத்துல என்ன இருக்குன்னு வெளியே வருது. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு எப்படியா இருக்குது? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது கொம்மட்டி காய்களையும், வெள்ளரிக்காய்களையும், வெங்காயத்தையும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து சாப்பிட்டோம் சொல்றாங்க. பார்க்கணும் என்ன சொல்றாங்க? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து எப்படி சாப்பிட்டோம்னு சொல்றாங்க. ஆமா, யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, யாத்திராம் 16:3 வாசிக்கும், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனவால் தாவிலை. அல்லேலூயா. நாங்க எகிப்திலே நல்லா வாழ்ந்தோம்னு சொல்றாங்க. கொம்மட்டி காய்களை சாப்பிட்டோம், இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து சாப்பிட்டோங்கிறாங்க. எவ்வளவு பொய் பாருங்க. அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அடிமையாய் கிடந்தாங்க. அவங்க அடிமைத்தனத்தை பார்த்து அவங்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் அவர் புறப்பட்டார். ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டி காய்கள், இப்படி எல்லாம் நாங்க தானியங்களை எல்லாம் சாப்பிட்டோம். இப்போ இந்த உணவு, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எதுக்குங்கிறாங்க. எதை பத்தி சொல்றாங்க? எதை சொல்றாங்க அற்பமானதுன்னு? தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பதான தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை அற்பமான உணவு எதற்குங்கிறாங்க. இதுதான் உங்க உள்ளத்துல இருந்தது. இவ்வளவு நாள் வெளியே வரல, இப்ப வெளியே வருது. வண்டவாளம் எல்லாம் வெளியே வருதுப்பாங்களே, அது மாதிரி எல்லாம் வெளியே வருது. அற்பமான உணவுன்னு சொல்றாங்க. நாங்க அங்க அப்படி சாப்பிட்டோம், அங்க செத்து இருந்தா பரவாயில்ல, நாங்க எழுத்துல இருந்திருந்தா பரவாயில்ல, நாங்க அப்பவே சொன்னோம். எவ்வளவு குளறுபடி எல்லாம் பண்றாங்க பாருங்க. 14ஆம் அதிகாரத்தில், யாத்திராம் 14ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களே சொல்றாங்க, எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஏன் நான் இந்த வசனத்தை எல்லாம் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் நன்றாய் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை குறை சொல்றாங்க. இன்னைக்கு நம்மிலே அநேகர் ஆண்டவரை குறை சொல்லிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு, நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல உணவை கொடுத்திருக்கிறாரு.
எல்லாம் நல்லா கொடுத்துட்டு இருக்கும்போது சே இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரை குறை சொல்லிட்டே இருக்கிற ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இந்த எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த ஜனங்கள் வார்த்தை சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு நம்மிலே அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நல்லா வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் என்ன பார்க்கிறோம் தெரியுமா? நம்ம விட நல்லா இருக்கிறவங்களை பார்க்கிறோம். ஆனா அநேக தேசத்திலே ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஜனங்கள் எலும்பும் தோலுமாய் காணப்படுகிறார்கள். ஒருவேளை சாப்பாடு இல்ல, ஒரு சாப்பாடு இல்லாமல் ஏராளமான பேர் இந்த காசாவிலே மரித்து போனார்கள் சொல்றாங்க. உலகத்தின் பல பகுதியிலே ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவில்லை, உடுக்க வஸ்திரங்கள் இல்லை, தங்க இடமில்லை. இப்படியாக ஏராளமான பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு நல்ல உணவை கொடுத்திருக்கிறார், நல்ல உடையை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவன்மார்களை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவிமார்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நாம இன்னைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இதெல்லாம் என்னங்க, அவங்கள பாருங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கார் வச்சிருக்கிறாங்க, அவங்க வீடு மாடி வீடு கட்டி இருக்காங்க, நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன். அல்லேலூயா. இல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை சாப்பிட்றதுக்கு குறைவில்லை, உடுத்துறதுக்கு வஸ்திரம் இல்லாமல் இல்லை, தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இல்லை, வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர், எவ்வளவு பேர் மிக மோசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போதுதான் நம்ம உள்ளத்தை வெளியில கொட்டுவோம். அல்லேலூயா. வாந்தி வரும்போது வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே வர்ற மாதிரி இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போதுதான் நம்ம ஆண்டவரை குறித்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. அதனால ஆண்டவர் அவர் மேல என்ன இல்ல, பிரியமா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினாரு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. உபாமம் 8:4 சொல்லி இருக்கிறது. இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. 40 வருஷம் ஒரே வஸ்திரத்தை போட்டிருக்கிறாங்க. நமக்கு 4 மணி நேரம் போட்டாலே என்ன ஆகுது, இத்தனை வாடை வீசுது. போன உடனே கழட்டி போட்டாதான் அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடுது. திரும்ப அதை எடுத்து அப்படின்னா என்ன வீசுது, மனம் வீசுது. அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வஸ்திரத்தை எவ்வளவு நாள் போட்டிருந்தாங்க? உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது தங்களிடத்திலிருந்த நல்ல வஸ்திரங்களை எல்லாம், நம்ம தேவனை ஆராதிக்க போறோம், கானான் தேசத்துக்கு போறோம், இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ் எடுத்து வை, நல்ல ட்ரெஸ் எடுத்து போடு அப்படின்னு போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. மறு வஸ்திரம் எல்லாம் எடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் மறு வஸ்திரம் எல்லாம் எடுக்கல. அந்த ஒரே வஸ்திரம் தான். உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும். எத்தனை வருஷம்? 40 நிமிஷம் நம்மளால நடக்க முடியுதா? 40 நிமிஷம் நடந்தாலே கால் வீங்குது, முட்டி வலிக்குது அப்படின்லாம் சொல்றோம். ஆனா ஆண்டவருடைய நடத்துதல பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்ட அந்த ஜனங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழையாய் போகவும். அடேங்கப்பா, 40 வருஷம் ஒரு செருப்பு, அது பழசா போகவும் இல்லை, போட்ட மாதிரியே இருக்கு. வஸ்திரம் போட்ட மாதிரியே அப்படியே புதுசா இருக்கு. காலில் போட்டிருந்த பாதரட்சை பழசா போகவே இல்லை. நமக்கு 40 நாளைக்கு வர மாட்டேங்குதுல ஒரு செப்பல் வாங்கினா. யோசித்து பாருங்க, 4 மாசம் வருதா? இப்ப எல்லாம் செப்பல், முந்தியெல்லாம் அப்படி இல்லை, நல்லா எப்படி உழைக்கிற மாதிரி செப்பல் கொடுப்பாங்க. இப்ப அப்படியெல்லாம் கேட்கறது இல்லை. உழைக்கிற மாதிரி செப்பல் கேட்டா கிடைக்கவும் செய்யாது. இப்ப உயரமான செப்பல் தான் கிடைக்கும். அதைத்தான் பார்த்து பார்த்து வாங்குறோம். அழகா இருக்கணும், நல்லா இருக்கணும், கில்ட் இருக்கணும் வாங்குறோம். 40 நாள் கூட வராது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவள் போட்டிருந்ததான அந்த பாதரட்சை பழசா போகவில்லை. 40 வருஷம்.
எவ்வளவு அருமையாய் நடத்தி இருக்கிறார் பாருங்களேன். இப்படி நடத்தின தேவனைத்தான் முறுமுறுக்கிறாங்க. நாங்க எகிப்துல இருந்திருந்தா பரவாயில்ல, இந்த எங்களை கொல்லுவதற்காக கொண்டு வந்து எகிப்துல அங்க பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்க கொண்டு வந்தீங்க, நாங்களும் சாகுறோமே அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? உள்ளத்துல இருக்கிறதான வெளியே வரும். இந்த ஜனங்கள் உண்மையிலே தேவன் பேர்ல அன்பு கூறல, கை கொள்ளல, ஆண்டோடைய வசனத்தை ஆண்டவர் சொன்னபடி கை கொள்ளல. புறப்பட்டுட்டோமே, வந்துட்டோமே, இனி வேற வழியில திரும்ப எங்க போக முடியாது, எகிப்துக்கு போக முடியாது. ஏன்னா என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. செங்கடலை கடந்தாச்சு. இனி இவங்க நினைச்சாலும் செங்கடலை என்ன செய்ய முடியாது, கடக்கவே முடியாது. இனி என்ன செய்யறதுன்னு இயேசுக்கு பின்னால, ஆண்டவருக்கு பின்னால போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்ப அப்படித்தான். எப்படி வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஒன்றும் பெருசா ஒன்றும் நடக்கல, அப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு, அப்படி அது கூட பரவாயில்ல, முந்தி இருந்ததே பரவாயில்ல போல் இருக்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, ஆண்டவர் உன்னை அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். அவருடைய கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார், அவங்க வஸ்திரம் பழமையாய் போகல, அவங்க கால் வீங்கல, அவங்க செருப்பு பழசாய் போகலன்னா அவங்க நடக்கவே இல்லை, அவங்கள ஆண்டவர் தூக்கிட்டே போனார். அல்லேலூயா. மேகஸ்தம்பம்னா கீழே ஏசின்னு அர்த்தம். நீங்க இங்க இருந்து சென்னைக்கு போறீங்கன்னு வைப்போம், அன்ரிசர்வ்டு கோச்சில் ஏறி பாருங்க, ரிசர்வேஷன் இல்லாத கோச்சில் ஏறி பாருங்க. சென்னை போறதுக்குள்ள போட்டிருந்த வஸ்திரம் கிழியாம இருந்தா சரி. ஆனா ஏசியில உட்கார்ந்து பாருங்க, எப்படி உட்கார்ந்தீங்களோ அப்படியே இருக்கும் வஸ்திரம். ஏன்னா ஏசி. அதே மாதிரிதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஏசியை கொடுத்திருந்தாரு. அதுதான் என்னது? அந்த மேக ஸ்தம்பம். அல்லேலூயா. நிழலாக இருந்தது, அவங்க வெயில பார்க்கவே இல்லை. ஏன்னா மேலே என்ன இருந்தது? மேகஸ்தம்பம். ராத்திரியிலே கடும் குளிர், அதுக்குதான் அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்திருந்தாரு. குளிரையும் அவங்க பார்க்கவே இல்லை. இதெல்லாம் தேவன் நம்மை நடத்துகிற விதங்க. ஆண்டவர் நம்மை நடத்திட்டு வர்றாரு. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. இந்த ஆண்டவரை நான் விட்டுருவேனா? இந்த ஆண்டவருக்கு விரோதமா நான் பேசிடுவேனா? இந்த ஆண்டவரை முறுமுறுப்பனா? இல்ல, இந்த ஆண்டவருக்காகவே வாழ்வேன். அல்லேலூயா. கடைசியாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், அங்கே அவளை ஒரு புத்திரனை சிட்சிக்கிறது போல 8ஆம் அதிகாரம், உபாகமத்தின் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. அல்லேலூயா. நானும் சில நேரம் இந்த யூடியூப்ல சில ஜோக்ஸ் பார்ப்பேன். நேத்து ஒரு அருமையான ஜோக் பார்த்தேன். ஒரு ஆம்பளை இப்படி நின்றுட்டு இருக்கிறான், பின்னால 3 பெண்கள் நிக்கிறாங்க. அது யாரெல்லாம்னா, ஒன்று ஒரு தாய், நடுவில் மனைவி, இன்னொரு பக்கம் கொழுந்தியா. தாய் மனைவி இல்ல மனைவி சாரி தாய் மனைவி கொழுந்தியா நிக்கிறாங்க. இப்போ சொல்றாங்க, நாங்க 3 பேரும் உங்க தலையில அடிப்போம், யார் அடிச்சேன்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. யார் அடிச்சதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மனைவி ஒரு அடி அடிக்கிறாங்க. கணவன் சொல்றான், நீதான் அடிச்ச, என் மனைவி தான், நீதான் அடிச்சங்கிறான். சரி, அடுத்தபடி அடிங்க. அடுத்து அடிக்கிறது யாருன்னு சொல்லணும். வேகமா இன்னொருத்தவங்க அடிக்கிறாங்க. சொல்றான், நீதான் அடிச்ச, என் மனைவி தான் அடிச்ச. திரும்ப 3வது தடவை யார் அடிக்கிறேன்னு சொல்லுங்க. அடிச்சான், வலியில் தாங்க முடியல, நீ தான் அடிச்சங்கிறான். 3 பேரும் சேர்ந்து கேட்குறீங்க, எப்படி உங்க மனைவி தான் அடிச்சான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. எங்க அம்மா வலிக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க, என் குழந்தை யாரும் என்னை வலிக்கிற மாதிரி அடிக்க மாட்டா, என்னை வலிக்கிற மாதிரி அடிக்கிறது யாருதான். நல்ல ஜோக், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம வலிக்கிற மாதிரி அடிக்க மாட்டார். நிச்சயமா வலிக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை அடிக்கவே மாட்டார். நம் வேதனைப்படும்படி ஆண்டவர் அடிக்கவே மாட்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. மேக்சிமம் ஆண்கள் வீட்டில் இருக்க பசங்களை பிள்ளைகளை அடிப்பாங்க, ஆனா சாகட்டும்னு அடிக்க மாட்டாங்க. அடிச்சாலும் கூட பயப்படணும்னு அடிப்பாங்களே தவிர அதுக்கு ரொம்ப வலிக்கணும்னு அடிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது தகப்பன். அல்லேலூயா. இப்ப பாரு உன்னை என்ன செய்யறேன் அப்படின்னு ஒரு பெரிய தடி எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் பக்கத்துல வந்த உடனே அப்படி மெதுவா அடிப்பாங்க. ஏன் தெரியுமா?
தகப்பன் அப்படித்தான் சிரிச்சுப்பாங்க. ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. நம்மளை அப்படிதான் ஆண்டவர் சிரிச்சுக்கிறார். நம்மளை ரொம்ப அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்மளை ரொம்ப வருத்தி எல்லாம் ஆண்டவர் தண்டிக்கவே மாட்டார், சிரிச்சிக்கவே மாட்டாருங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் புத்திரனை சிரிச்சிக்கிறது போல. ஏன் புத்திரனை சிரிச்சிக்கிறார்? வேதம் சொல்லி இருக்கிறது, நீதிமொழி 3:12 எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிரிச்சிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன சிற்சை நடந்துன்னா புரிந்து கொள்ளணும், என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. நேசிக்கிறதுனால இந்த சின்ன சிற்சை, பெரிய சிற்சையெல்லாம் இல்லை. நமக்கு தான் இந்த சிற்சையை பார்த்த உடனே இம்மான் தண்டிப்பு சிற்சை அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ரொம்ப சிறுசு தான். தகப்பன் அப்படியெல்லாம் சிற்சிக்க மாட்டாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எப்படி சிற்சிக்க மாட்டாரு? வெகுவாயு. அல்லேலூயா. அப்படி அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? 12:8 அதை வாசிக்கலாமா? 7-8 வாசிக்கலாம். எபிரேயர் 12:7-8. ஆமா, நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரரா எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? இங்க இருக்கிற ஆண்கள் சொல்லட்டும், பிள்ளைகள் சொல்லட்டும், தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? இல்ல. எல்லா தகப்பன்மாரும் சிற்சிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவன் நல்லாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு குற்றம், ஒரு பையன் ஒரு தவறு செஞ்சான்னா தகப்பன் அடிக்கிறாங்க. தகப்பன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். எதுக்கா அடிக்கிறாங்க? அவன் சாகட்டும்னு அடிக்கல, அவன் திருந்தட்டும்னு அடிக்கிறான், அவன் நல்லாகட்டும்னு அடிக்கிறான். அதே நேரத்தில் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்னா அவன் எப்படி அடிப்பான்? திருந்தட்டும்னு அடிப்பான், சாவட்டும்னு அடிப்பான். ரெண்டுக்கும் ரெண்டு அடிக்கிறது தான். ஒருத்தன் சாவட்டும்னு அடிக்கிறான், ஒருத்தன் திருந்தட்டும்னு அடிக்கிறான். ஆமா, ஆண்டவர் நம்ம திருந்தணும், அவருடைய வழியில் நடக்கணும் அப்படின்னு சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. சிக்ஷை அடுத்த வசனம் என்ன சொல்லி இருக்குது? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ஆமா, எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். சொல்லுங்கப்பா, நான் வேசி பிள்ளையா? ஆண்டவரை சிக்ஷிக்கவில்லை, நல்லா நடத்துறாரு, ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை, என்ன தண்டே நல்லா எல்லாம் போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் சந்தேகிக்கணும். என்ன தெரியுமா? வேசி பிள்ளையோ, அதுதான் ஆண்டவர் என்ன சிக்ஷிக்கலையோ என்றா சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சிக்ஷித்தார். அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, அற்புதங்களை அடையாளங்களை செய்த தேவர் சில இடங்களை சிக்ஷித்தார். எதற்காக சிக்ஷித்தார்? அவர்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் அதான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய நன்மைக்காகத்தான் ஆண்டவர் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு, இப்படி எல்லாம் நடங்கன்னு சொல்றாரு, வேற ஒண்ணுக்கும் இல்லை. நம்ம பார்த்தோம் எதுக்கெல்லாம் சொன்னாரு? ஆமா, உனக்கு நன்மை உண்டாவதற்காக கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தமக்கு பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உண்மை இது சந்தோஷமா இருக்கும்படியாகும், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி என்று சொன்னார். அல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும். அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? யாத்திரம் 20:6 வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கடைசியாக, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். நாம ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான் நம்முடைய 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும். நான் அடிக்கடி சொல்றதை தான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன். என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்ற அந்த ஜெபத்தை விட்டுருங்க. ஆண்டவரே,
உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு உதவி செய்யும். ஏன்னா உம்முடைய வார்த்தையின்படி நடந்தா இவ்வளவு நன்மை இருக்குது. சும்மா என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறதே இல்ல. அது யாரு உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் நடக்க போறது இல்ல. ஆனா இந்த வசனம் இன்னைக்கு பார்த்த பாத்தீங்களா, நீங்க இந்த கற்பனைகளை கை கொண்டா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பண்ணுவார். ஆயுட் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார். உனக்கு சுகமுண்டாக பண்ணுவார். நீ பலுகி பெருகும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதற்கெல்லாம் ஒரே காரியத்தை செய்யணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய. அதனால என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கிறதெல்லாம் விட்டு ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். என் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் ஆண்டவரே. கீழ்ப்படுகிறதுனாலே உண்டாக ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் சந்ததிக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்கு கீழ்ப்படியத்தக்க மனதை தாருங்க. இனிமே நம்முடைய வார்த்தைகளுக்கு எப்போதுமே கீழ்ப்படிந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட், we praise you. இவ்வளவு நாளும் ஆசீர்வாதம் ஏன் இல்ல? ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல? இவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே அப்படின்னு உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி இருந்திருக்கும். இன்னைக்கு பதில் கிடைத்திருக்கிறது. ஆசீர்வாதம் என்பது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதுக்கு கிடைக்கிற பிரதிபலன். அதனால உங்களால இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னா அதுதான் காரணமா இருக்குமே தவிர வேறு ஒன்றும் காரணமா இருக்காது. தம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிற கை கொள்ளுவர்களுக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் கிருபை இரக்கம் செய்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை எனக்கு தாரும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையை நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகளை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவே இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இங்குள்ள ஒவ்வொருவரும் இவர்கள் கீழாகாமல் மேலாகணும் ஆண்டவரே. இவருடைய ஆயுட்கால நீடித்திருக்க வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் பலுகி பெருகணுங்க தாவே. இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு எல்லா நன்மை உண்டாகணுங்க தாவே. அதற்காக இவர்கள் எல்லாரும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நன்மை உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறீரே, அந்த நன்மை இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இனிமேல் உம்முடைய வார்த்தைகளுக்கு உம்முடைய வசனங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு கீழ்ப்படியத்தக்கதான நல்ல இருதயத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தள்ளும். அவளுடைய பலவீனங்களே பலனை கொடும். அவளுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். அவளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற காரியங்களை அவளுக்கு பதில் கொடும். அற்புதமாக கரம் பிடித்து நடத்துவீராக. அவளுடைய துன்பங்கள் ஆண்டவரே துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். அவளுடைய துயரங்கள் நீங்கி போகட்டும். அவளுடைய வறுமைகள் நீங்கி போகட்டும். அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா இக்கட்டுகளும் நீங்கி போவதாக. அப்படி செய்து இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும். உடைய நாமத்தையே மையப்படுத்தும். சகல துதி கனமைமை நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.